பதுளை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் மேலும் 7 பேர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பந்துக அபேவர்தன தெரிவித்துள்ளார். தலாத்துவோயா பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். வீட்டில் வசித்த ஒரு ஆணும் பெண்ணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நிலவும் அசாதாரணமான வானிலை காரணமாக இதுவரை 39 அனர்த்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கடந்த நவம்பர் 17ஆம் தேதி முதல் இன்று வரை 17 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 79 பிரதேச செயலாளர் பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் 1158 குடும்பங்களைச் சேர்ந்த 408 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இன்னும் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இதுவரை 10 பேர் காயமடைந்துள்ளதுடன் 41 குடும்பங்களைச் சேர்ந்த 131 பேர் 5 பாதுகாப்பு முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அனர்த்தம் காரணமாக 136 குடும்பங்களைச் சேர்ந்த 472 பேர் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அபாயம் விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, மாத்தள, நுவரெலிய மற்றும் கேகல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் 12 மாவட்டங்களுக்கு விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் நேற்று இரவு 10 மணி முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மண்சரிவு காரணமாக முன்னதாக குறித்த வீதி கணேதென்ன பகுதியில் மூடப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு வழி பாதையாக திறக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அந்த வீதி மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி நுவரெலிய பிரதான வீதியில் கரண்டியல்ல பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கொத்மல போலீசார் தெரிவித்தனர். கரண்டியல்ல பகுதியில் பிரதான வீதியில் பாரிய கற்கள் விழும் அபாயம் காரணமாகவே வீதி இவ்வாறு மூடப்பட்டுள்ளது. தற்போது சில கற்கள் சரிந்து வீதிக்கு மேலாக காணப்படுவதுடன் மழையுடன் அக்கற்கள் வீதியில் விழும் அபாயம் உள்ளது. புலனர்வு மட்டக்களப்பு பிரதான வீதியானது அனைத்து வகையான வாகன போக்குவரத்துக்காகவும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்பட உள்ளது. சீரற்ற காலநிலையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வெள்ளத்தினை கட்டுப்படுத்தும் பணியில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் ஆகியோர் பார்வையிட்டனர். மேல் கொத்மல நீர்த்தேக்க பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேல் கொத்மல நீர்த்தேக்கத்தின் 3 வான் கதவுகள் இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்க பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் மழை மேலும் அதிகரித்தால் மீதமுள்ள வான் கதவுகளும் திறக்கப்படக்கூடும் என்பதால் அணையின் கீழ்ப்பகுதியில் கொத்மல ஓயாவை அண்டிய பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சென்ட்கிளையார் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மாவட்டம் முழுவதும் அவசர கால அனர்த்த நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலாளர் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மாவட்டத்தில் தொடரும் கனமழை, மண் சரிவு அபாயம் மற்றும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை துரிதப்படுத்தவும் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பார சாய்ந்தமருது பகுதியில் வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியத்தில் உருவாகியுள்ள தாளமுக்க வளையம் காரணமாக மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு கடலுக்கு செல்வதை முற்றாக தவிர்க்குமாறு கடற்றொழில் அமைச்சு முழு மீனவ சமூகத்தினருக்கும் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கின்றது. இந்த அறிவுறுத்தல் பல நாள் மற்றும் ஒரு நாள் மீன்பிடி கலன்கள் உள்ளிட்ட அனைத்து மீன்பிடி படகுகளுக்கும் செல்லுபடியாகும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலின்படி இந்த சீரற்ற காலநிலை நிலைமை குறைந்தது நவம்பர் 29ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும் எனவும் கடல் அலைகள் 4 தொடக்கம் 5 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் காற்றின் வேகம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீரற்ற காலநிலையின் தீவிரம் இன்று காலை வாழைச்சேனை துறைமுகத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்ட பல நாள் மீன்பிடி கலன் கவிழ் விபத்துக்குள்ளானதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் JM ரிகாஸ் எனும் மீனவர் காணாமல் போயுள்ளதுடன் அவரை தேடும் பணி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு விசேட ஊடக சந்திப்பை நடாத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விபரித்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு சுசாந்த கஹவத் அவர்கள், இது இலகுவாக கருதப்பட வேண்டிய ஒரு விடயமல்ல. கரையோரத்திற்கு அருகில் உள்ள கடற்பறையில் கூட அனைத்து வகையான படகுகளும் மிகவும் அபாயகரமான நிலைமையே காணப்படுகிறது. நாம் அனைத்து மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் இறங்கு துறைகளில் இருந்து படகுகள் புறப்படுவதை தடை செய்துள்ளோம். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எமது பிரதான நோக்கமாகும் என தெரிவித்தார்.
இச்சம்பவம் அம்பாறை மாவட்ட சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரவைவாகுப்பற்று பொலிவேரியன் குடியிருப்பு பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினர் சாய்ந்தமருது பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ செயற்படை அணி மற்றும் போலீசார் இணைந்து உடனடியாக மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர். இதன்போது கால்வாயில் மூழ்கிய கார் மீட்கப்பட்டது. காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆண், பெண் மற்றும் சிறுமி ஆகிய மூவரும் மீட்கப்பட்டு உடனடியாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி மூவரும் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பில் சாய்ந்தமருது போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை அதிக மழையுடன் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட திடீர் அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி நிதியத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளார். அதன்படி இறந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த நிதியை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் அதிகரிக்கவுள்ள கடும் மழையுடன் கூடிய ஆபத்தான வானிலை காரணமாக உயிரிழப்புகளை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உடனடியாக தலையிடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனர்த்த மற்றும் அபாயத்திற்குள்ளான மாவட்டங்களின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர கால அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரண பணிகள் குறித்து ஆராய்வதற்காக இன்று காலை பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த ஆலோசனைகளை வழங்கினார். தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்து ஆராயும் அறிவுறுத்திய ஜனாதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி அந்தந்த பகுதிகளில் நிலவும் அபாய நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை இனங்கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நுவரெலியா அட்டன் பிரதான வீதியில் நானோயா பங்களாவத்த பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண்சரிவு இன்று காலை ஏற்பட்ட நிலையில் அவ்வீதி ஊடாக ஒருவழி போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது. இந்த மண்சரிவு காரணமாக நுவரெலியா, தலவாக்கல, அட்டன் மற்றும் மொராயா வழியூடாக டயகமுவுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நானோயா போலீசார், நுவரெலியா வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து மண்மேட்டை அகற்றி வீதியின் போக்குவரத்து வளமைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் பிற்பகல் நேரங்களில் விடாது பெய்யும் அடைமழை காரணமாகவே நுவரெலியா மற்றும் அட்டன் பிரதான வீதியில் பல இடங்களில் மண் சரிவுக்கான அறிகுறியாக அபாயகரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நுவரெலியாவில் தொடர்ச்சியான சீரற்ற வானிலை காரணமாக காலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று பெய்த கனமழையால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக நுவரெலியாவின் தாழ்நிலை பகுதிகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பிரதான வீதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா பதுல்ல பிரதான வீதியில் சிபெட்கோ எரிபொருள் நிலையத்திற்கு முன்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதால் பல மணி நேரத்திற்கு போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. இதேவேளை நுவரெலியா நகரில் பிரதான நகர்ப்பகுதியில் நீரில் மூழ்கிய நிலையில் நுவரெலியா உடப்புசலாவ் மற்றும் நுவரெலியா அட்டன் பிரதான வீதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் வீசிய பலத்த காற்றின் காரணமாக கொழும்பு 10 மெக்லம் பாதையின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் அந்த பாதையில் சில மணி நேரங்களுக்கு போக்குவரத்து தடைப்பட்டது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக லியனகே விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பரீட்சைகளுக்கான மாற்று தினங்களாக டிசம்பர் மாதம் 7, 8 மற்றும் 9 ஆகிய தினங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு
நெடுஞ்சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவதில் பயிற்சி பெற்ற மனித வளங்களின் முக்கியத்துவத்தை அரசாங்கம் அங்கீகரிக்கின்றது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதால் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதில் அரசாங்கம் பல சிக்கல்களை எதிர்கொண்டதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் தொடர்ச்சியான பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஒழுக்கநெறி கோவையை உருவாக்குவது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட உள்விவகார பிரிவுகளுக்கான செயலமர்வு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. நேர்மையான தேசத்தை நோக்கி என்ற துணிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த செயலமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க அரச ஊழியர்களிடையே நேர்மையை பேண ஒவ்வொரு அரச நிறுவனத்திலும் உள்விவகார அலகுகள் நிறுவப்படும் என்றும் தெரிவித்தார். முதல் கட்டத்தின் கீழ் 107 அரச நிறுவனங்களில் உள்விவகார அளவுகள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் மேலும் 250 நிறுவனங்களில் உள்ள விவகார அலகுகளை நிறுவுவதற்கான சுற்றறிக்கை அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் செயலாளர் தெரிவித்தார். கொரிய குடியரசின் இலங்கை தூதுவர் மேன்மை தங்கியால் லீ மியான் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. நாட்டை விட்டு கொரியாவுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தூதுவரிடம் எடுத்துரைத்தார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றினார். இகல கொத்மலை என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்திலே 5க்கு அதிகமான நீர் தாங்கிகள், நீர் டேங்க்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் 5க்கு அதிகமானது செய்தால் மாத்திரம்தான் அந்த பிரதேசத்தில் வர வெள்ளம், மழை தண்ணி அவசரமாக அந்த பிரதேசத்திலே இருந்து ஒரு தேங்கி நிற்கக்கூடிய இடம் இல்லாதபடினால அதிகளவான மழை வந்தால் அந்த தண்ணி அப்படியே எங்களுடைய கிழக்கு மண்ணூடாக கடலுக்கு போகும். அதே நேரத்திலே ஏற்கனவே கட்டப்பட்ட குளங்களினுடைய நீர்மட்டம் அதிகரித்தாலும் கூட ஒரு திட்டமிடல் இல்லாமல் அந்த நீர்மட்டம் அதிகரிக்கும் வரைக்கும் இருந்து திடீரென திறந்து விட்டதுடன் எங்களுடைய மாவட்டங்கள் வெள்ளத்திலே பாதிப்படையும். இப்போ நான் எங்களுடைய பாராளுமன்ற விவகாரங்களான குழு கூட்டத்துக்கு போனான். அங்கே பேசப்பட்ட விடயம் 27, 28, 29 ஆகக்குள்ள காலநிலை சரியான முறைக்கு வரும் என்று. 28, 29க்கு பிறகுதான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தாக்கமே வரும். என்றால் இன்று பெய்யும் மழை முழுதும் அந்த தண்ணி முழுதும் மட்டக்களப்புக்கு வந்து சேர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்போ இந்த அரசாங்கத்திலே ஒரு முன்னாயத்தம். இப்போ இன்று காலையிலே ஜனாதிபதி வந்து ஒரு கூட்டம் நடத்தி போறார். இந்த கூட்டம் ஒரு வாரத்துக்கு முதல் நடந்திருக்க வேணும். அனுபவம் இல்லாத உங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். பேருக்கு அவர்கள் பொறுப்பை எடுத்து வைத்திருக்கிறார்கள். வெள்ளம் வரும் வரைக்கும் கொழும்புல இருப்பார்கள். வெள்ளம் வந்த பிறகு மட்டக்களப்பு கோடி சென்றோ வடகிழக்கு கோடி சென்று இந்த அனர்த்த முகாமைத்துவம் சரியாக செய்ய முடியாது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். விவசாய மக்களுடைய பிரச்சனைகள், விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதே போல் விவசாயிகள் என்பது வெறுமனே இலங்கையை பொறுத்தளவில் நெல் விவசாயிகள் மட்டும்தான் விவசாயிகள்னு எடுத்துக்கிறீங்க. கரும்பு விவசாயிகள், சோள விவசாயிகள், கிழங்கு விவசாயிகள், மரக்கறி விவசாயிகள், வெங்காய விவசாயிகள் இவர்களெல்லாம் கணக்கெடுப்பதில்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தம் வந்தால் அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கின்றீர்கள், இங்கே உள்ளவர்களுக்கு ஒரு நஷ்ட ஈடும் கொடுப்பதில்லை. ஆகவே இந்த நஷ்ட ஈடு இல்லாத அல்லது இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் இன்று இந்த 2 நாட்களிலே ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் நூரெலிய பகுதியிலே, பதுளை பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களிலே இருக்கின்ற விவசாயம் எல்லாம் இழந்துவிட்டு இருக்கின்றார்கள்.
உற்பத்தி செலவு அடிப்படையில் சோளத்திற்கான உத்தரவாத விலையை நிர்ணயிப்பது, அறுவடையை கொள்வனவு செய்வதில் அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் இதற்கான பொருத்தமான வழிமுறையை உருவாக்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் விவசாயிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படும் என்று கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த் தெரிவித்தார். சோள விவசாயிகளுடன் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உற்பத்தி செலவின் அடிப்படையில் 1 கிலோ சோளத்தை குறைந்தபட்சம் 140 ரூபாவிற்கு கொள்வனவு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்றும், விவசாயிகளின் செலவுகளை குறைப்பதன் மூலம் அதிக லாபம் ஈட்டக்கூடிய வகையில் உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான சூழல் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 21 நுகேகுடையில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சி பேரணியின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான உதித லொகுபண்டார வைத்திருந்த துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நுகேகுடை போலீஸ் குற்றப்பிரிவு அந்த ஆயுதத்தை கைப்பற்றி அதன் பயன்பாட்டின் சட்டப்பூர்வமான தன்மை குறித்து விசாரித்து வருகிறது. உதித லொகுபண்டார முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றியமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டம் கினிகத்தேனை நகர் பவளமலை அருள்மிகு ஸ்ரீ மங்கள விநாயகர் பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு விசேட ஆராதனைகள், புண்ணியாக வாஜனம், விசேட யாக பூஜை இடம்பெற்று பூர்ணாகுதியுடன் கும்பம் மேலதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் ஆலய வளாகத்தை சுற்றி வந்து மங்கள விநாயகருக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. ओम धर्माय नमः, ज्ञानाय नमः, वैराग्याय नमः, ऐश्वर्याय नमः, पद्माय नमः, ओम गोदेव्यासनाय नमः, ओम गोदे विमुक्तये ஹாங்காங் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணாமல் போன 279 பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. தாய்போ மாவட்டத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் நேற்று ஏற்பட்ட தீயானது அருகிலிருந்த கட்டிடங்களுக்கும் பரவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்நாட்டின் தீயணைப்பு படைக்கு தகவல் அளிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் வீரர்கள் தீயை அணைத்து மக்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 44ஐ கடந்துள்ளது. இதேவேளை படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த 279 பேர் காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள்
முன்னாள் அமைச்சர் K.A. செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோவையிலிருந்து சென்னைக்கு சென்றுள்ள அவர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தாம் விலகியுள்ளதாக அறிவித்துள்ளார். இதனையடுத்து அவர் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கோட்டையன் மட்டுமன்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் இடம்பெற்ற G20 உச்சி மாநாட்டின் இந்திய இத்தாலிய பிரதமர்களுக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து விவாதித்ததோடு தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு இந்தியாவுடன் ஒத்துழைப்பையும் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இரு பிரதமர்களும் தீவிரவாதத்திற்கு நிதியளிப்பதை எதிர்ப்பதற்கான இந்திய இத்தாலி கூட்டு முயற்சியை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்திய அணியுடனான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இரண்டாவதும் இறுதியுமான ஆட்டத்தில் 408 ஓட்டங்களினால் அபார வெற்றியீட்டிய தென்னாப்பிரிக்க அணி 25 ஆண்டுகளின் பின் இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் வெள்ளையடிப்பு செய்து 2-0 என்ற அடிப்படையில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது. கடந்த 16ஆம் தேதி கொல்கத்தாவில் நிறைவடைந்த முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ஓட்டங்களினால் வெற்றியீட்டிய நிலையில் இரண்டாவது போட்டி கடந்த 22ஆம் தேதி குவஹாத்தியில் ஆரம்பமானது. முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 489 ஓட்டங்களையும் பதிலுக்கு இந்தியா 201 ஓட்டங்களையும் பெற்றது. 288 ஓட்டங்கள் முன்னிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 260 ஓட்டங்களுக்கு ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொள்ள இந்திய அணியின் இலக்காக 549 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டது. குறித்த இலக்கை நோக்கி பதிலெடுத்தாடிய இந்திய அணி 140 ஓட்டங்களுக்கு துவண்டு போக தென்னாப்பிரிக்கா அணி தொடரை 2-0 என வென்றது. அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடர் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகிறது.